உன்னை நம்பித்தான் எல்லாத்தையும் தொடங்குற. பிடியாதனோஜோவுமை கொள்ளமிகு காரியாது அப்படி அந்த நாளையில பாடுறது. இப்ப உங்க லண்டன்ல உள்ள பிள்ளைகிட்ட பிடியாதன உருகுமை குழம்பிக அரியதுண்ட அதுகள் கேட்குது. குழம்பு மிக அரியது கொண்டு என்னண்டுகளுக்கு தமிழை படிப்பிக்கிறது. கடவுளே கடவுளே. அண்ணோய் அதாரடா அண்ணோய் அதாரடா அது அண்ணேலம் போடுறது. அண்ணோய் நான் தான் விக்னேஷ் வரேன். விடுப்பு விக்னேஷ் வா 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 விடுப்பு விக்னேஷ் வா. உங்களுக்கு இந்த பட்டை சொல்லி பத்தியப்படாதே. நீ சோறு தின்னாட்டிக்கு விடுப்பியடாப்பா விடுப்பு விசாரிக்காம இருக்க மாட்டேதானே. அதான உனக்கு விடுப்பு விக்னேஷ் எல்லாரும் சொல்றது. அப்ப நீங்கள் நடுக அலட்டுற வடியால அலட்டல் ஏதோ சொல்றாங்க நான் சொல்ல மாட்டேனா. நீ விடிய வெள்ளி எனக்கு பட்டம் தெளிக்கவ வந்தனியா. இப்ப இந்த சனத்துக்கு எல்லாம் தெரியாது. இப்ப சனம் நினைக்க போது எனக்கு அலட்டல் பட்டம் அண்ணே கணக்கு அலட்டி பிரியோசனம் இல்லை. இந்த விடுப்பு விடுப்புன்ட்டு என்ன பட்டம் தெளிக்கிறீங்க. இந்த ஊர்ல உலகத்தில் இல்லாத விடுப்பு நான் கலைக்கிறேன். உலகத்துல ஒப்பல விடுப்பு பேஸ்புக் பட்டு விடுப்பு வந்துட்டு அதை என்ன பேஸ்புக்ல விடுப்பு கண்டனி அது ஏனப்பா கேப்பா. நான் இந்த ஊர் முழுக்க விடுப்பு முழுக்க விசாரி விசாரின்னு படிச்சு கேட்டுட்டு 28 மணி படுக்கிறவங்களுக்கு தெரியுதா சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. நான் நல்ல நிறுத்துறேன் திடீர்னு பார்த்தா இங்க வலிச்சு இங்க ஒழுமுங்க இங்க ஒழுமுங்க நான் திடுக்கிட்டு சாமத்துல கள்ள வந்துட்டான் ஆக மாட்டேன் வந்துட்டான் போல இருக்கு. சும்மா இருங்க சொல்ல விடுங்கவே. திடுக்கிட்டு எழும்பிதே நான் பார்த்த சாமத்துல எழுப்புறாண்ட உங்களுக்கு இப்ப சாமமே விடிஞ்சு இப்ப எத்தனை மணியா போச்சுது. சரி இப்ப அது பிரச்சனையோ பேனப்ப பெண் எழுப்பினி இஞ்சியப்பா வேம்பிலில இருக்கிற உங்களோட தங்கச்சி எனக்கு முதல் இத்தினால எழுப்பிட்டாளா. அது என்னன்றா நீ கனவுல இருக்கிற உனக்கு வெம்பிலியில இருக்கிற உண்ட தங்கச்சி எழுப்பின உண்ட மனசுக்கு தெரிஞ்சது. எனக்கே அது பெரிய ஆச்சரியம். உடனே மனசு சொல்லிச்சு இங்க பாருங்க அவள் எனக்கு முதல் மோகம் கழுவி போட்டாளா. அவள் நித்திரியால எழுப்பி மோகம் கழுவினா அதை என்னன்னு தெரியும் உண்ட மனசுக்கு. எனக்கு போட்டே என்னண்டா போதும் இங்க பாருங்க பல்லு திட்டுற படம் போட்டு கிடக்குது. அடி கோதாரி உந்த கதை என்றாலும் பரவாயில்ல. அன்றைக்கு ஒருத்தி தான் நிகம் பட்டினதாவட்டு நிகத்தையும் படம் எடுத்து கையையும் படம் எடுத்து போட்டு விட்டுருக்கா பேஸ்புக்ல. அதுக்கு 250 லைக் விழுந்துரு. அது அது கொடுமை இல்லையடா. அந்த மனசி அடிச்சு இந்த பொஞ்சாதிக்கு பேசுதா நீ ஏன் லைக் போட இல்ல. ஒரு மணித்தியாலும் போடல பேசுறா பாவியண்டா நாகரிகம் நடுத்தருல வந்து நிக்கிறோ இல்லையே பாருங்கோ. அப்ப இவ்வளவு விடுப்பு இருக்க எனக்கு விடுப்பு விக்னேஸ்வரன் ஒரு பேர். சரி அந்த விடுப்பெல்லாம் விடுங்கோ. நான் இப்போ சும்மா ஒரு அலுவலா தான் வந்தேன் நான். சரியோ வந்தா போல தெரியுதான் உங்களை ஒருக்கா காணுவோம் மட்டும் வந்தேன் நான். நீ எந்த நாளும் அடிச்சு போன் அடிச்சு வாரன்னு சொல்லுவோம். இவ்வளவு நாளும் வரையில திடீரெண்டு இந்த பக்கம் வந்த நீ. அண்ணன் லண்டன்ல எல்லாரும் பிஸி தெரியுதான. புள்ளிகள் பிஸி அந்த பிஸி இந்த பிஸில பிளஸ் பிஸி ஏதோ எக்கச்சக்க பிஸி. அதுக்குள்ள சரி ஒரு காய்ஞ்சால விருப்பம் பண்ணி போட்டு தெரிந்தானே உங்களுக்கு காசு மாறிக்கிறி கொடுக்குறது. அண்ணன் பேங்க்ல கடன் வேண்டி போடுறது ஈஸி. கொடுத்த காசை வேண்டியலுமோ அது கொடுத்த காசை வேறங்கையும் முடியாது. லண்டன்ல வேண்டது வேற கஷ்டம். அவனுக்கு நான் கடன் கொடுத்த மாதிரி எனக்கு போட்டு திட்டி தாரானப்பா. சரி எனக்கு வேற பதவியில போட வந்தனான்னு ஒரு உங்களே ஒரு கஞ்சால கண்டுட்டு போக மாட்டேன். நீ வந்தனி இஞ்சியப்பா கையில அலுவலா இருக்கிறீர. கணேஷ் வந்திருக்கிறான். தேத்தனி உண்டு போட வேணும். நீ தேத்தனி குடிச்சிட்டு தான் வந்திருப்பேன். அன்னைக்கு கணேஷ் விக்னேஷ் சொல்லுங்க மாறி. ஓ விக்னேஷ் வந்திருக்கிறான். ஒரு தேத்தனியை போட்டு அந்த அளவுக்கு மறுபடியும் மூடி போச்சு. சரி சரி நீ வந்த அலுவல சொல்லலாம். அவ கையில அலுவல நீங்க நான் போக மாட்டேன். ஆறுதலா தான் போவேன். ஆறுதலா போட்டு கொண்டு போய் சொல்லுங்க பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கும் கூட மச்சான் கூட நான் வேல. ஆனா உங்கள்ட்ட வெராட்டியும் முழு விடுப்பு நான் புடுங்கி போட்டேன். அது நீ விடுவியடா. அதுக்குதான் உனக்கு பட்டம் விடுப்பு. அவன் சொல்லாட்டி நான் விட மாட்டேன் தெரியும். நானே ரெண்டாலும் வந்தான் அவனு உங்களை வச்சு எக்கச்சக்கமா புழுகி தள்ளினான். அந்த வந்துச்சடாப்பா உடனே வீடு வாதல் எல்லாம் பெருசா இல்லாம எனக்கு நம்பல. நான் வந்து 15 வருஷமா கிடக்கு இப்படியே இருக்கிறேன். திடீரெண்டு வந்தவங்க எல்லாம் புதுசா பணக்காரன் நான் பேருமே. அப்ப அதனால இருக்கா நேர வேலை மட்டும் வந்து பார்த்தா
பெருசாதான் கிடக்குது. என்னண்டா அதெல்லாம் உங்களால முடிச்சு? அது என்னண்டாப்பா இங்க நான் வந்துறேங்க அங்க ஊர்ல நான் நல்ல காணி பூமியோட இருந்தேன். அப்ப நான் என்ன காணி பூமியெல்லாம் வித்து போட்டு அந்த பிரெண்டு போன ஏஜென்சிக்காரன் கொடுத்து விட என்ன கொண்டு இங்கிலாந்துல விடாடாண்டு அவன் பாவி நடுத்தருவில வந்துட்டு நடுவுல வந்துட்டு சொல்றான் இறங்கேக்க பேரை மாத்தி கொடுக்கட்டான். இது என்ன நான் 60 வயசு வரைக்கும் இருந்த பேரை மாத்திரதான் லேசுப்பட்ட வேலை கஷ்டம். எனக்கு ஆரோக்கியம் வைத்தியநாதன் என்ற பேர் அப்பா அம்மா வச்சு நல்ல பேர் தானே. அதை நான் உனக்காண்டி மாத்தட்டேன். இல்ல கூட ரெண்டாலும் எனக்கு ஒரு பயம் திருப்பி அனுப்பி போட்டாங்களா கட்டினாசன் அது எல்லாரும் பயம் தானா. அப்ப நான் பார்த்தேன் நானும் கொஞ்சம் பிரில்லியன் தானே தெரியும். நான் பார்த்தேன் ஆரோக்கியம் ஹெல்த்தி தானே. அப்ப வைத்தியநாதன் டாக்டர் தானே. நான் ஹெல்த்தி டாக்டர் நாதன் சொல்லிவிட்டேன். அப்ப அவன் டக்கண்டி இருந்தவன் டப்பன் எழும்பிட்டான். அப்ப எந்த மனசு நேசம்மா அவள் என்ன விட விரலியனோ அவளுக்கு கொஞ்சம் பதட்டத்திலேயே இன்னும் தெரியல நேசம்மான்றதுக்கு பதிலா நேசமான்னு சொல்லிவிட்டாள். அவங்கள் நினைச்சாங்க பிரியனுக்கு பேர் டாக்டர் நாதன் மனசுக்கு பேர் நேசமான். சரி டாக்டர் மந்திரிக்கிறவன் அவங்க வேலை சலுகையா எல்லாம் செய்து போட்டு என்னட்டி ஒரு கேள்வி உண்ட கேட்டு விட்டாங்க. எங்க டாக்டரும் கூட சர்டிபிகேட் மாட்டி போட்டீங்களா? அப்ப மாட்டி போட்டீங்க. நான் சொன்னேன் சுனாமியில ஓட்டுது எல்லாம். நீங்க புரியலடா இதெல்லாம் முடிஞ்சாதா? அவங்க ஒரு ஃப்ரெண்டு தாங்களே சர்டிபிகேட் எல்லாம் அடிச்சு கடந்து எனக்கு ஒரு வீடு இருந்தாந்து நல்ல பென்ஷன் எல்லாம் தந்து வீட்டுக்கு போனது விட்டான கொஞ்சம் நாள் எடுத்தது. அதுக்கு ஒன்று செய்யலாதானேடா. அது ஆனா எல்லாருக்கும் சொல்லி போடாங்க. எல்லாரும் முதல்ல தொடங்கி போடுவாங்க வேண்டு அப்படி என்ன போல பொருளியனா இருப்பினமே இல்ல. சரியான கஷ்டம். சரி என்றாலும் உங்களோட மச்சானோட அலசல் புலசல் கேள்விப்பட்டேன். நான் எல்லாம் சொல்றவன் அவன் எல்லாம் சொல்லி போட்டான். அதடாப்பா அது அவன் வந்த புதுசுல எங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியாதுதான். அவன் சொன்னா நான் வந்தோடனே மச்சான் போய் பாத்ரூம்ல குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னான். அப்ப நான் பாத்ரூம்ல போனேன்டாப்பா. அங்க வாத்துவாடி நல்ல பெரிய வெள்ள வாத்துவாடி கிடந்தது. வாத்துவாடி வாத்துவாடி அந்த புள்ளியில குளிக்க வாக்குற வாத்துவாடியடா அந்த வாத்துவாடியே நல்ல வடிவா நல்ல சுடுதண்ணின்னு ரப்பி போட்டு அள்ளி குளிச்சடா. வெளியில நின்றோ பின்ன உள்ளுக்கு வரட்டே வாத்து ஊத்தியா போவாது. ஐயோ கீழே நான் மேல அள்ளி அள்ளி குளிக்க கீழே சமைச்சு கொண்டிருந்த நேசம்மா முடியினதுதான். அப்படி என்ன மச்சான் அடிக்காம என்ன சிவந்திரத்தை தானே விடுவான். தெரியாத ஆக்களுக்கு கொஞ்சம் சொல்லி தரக்கூடாது. அவரும் அவற்ற வீடு சரி அதை விடுங்க. என்ன பேங்க்ல எல்லாம் காசு இதானுங்க கருவெல்லாம் அடிச்சேன் கேள்விப்பட்டேன். அந்த பகுதிய கீழடா நான் ஊர்ல இருக்கேங்க என்னோட ஒரு பொடியன் நல்ல பொடியன் நல்ல படிச்ச பொடியன் பாட்ட சாட்டமான பொடியன் அவன் என்னோட நல்ல பழக்கம். ஐயா ஐயா அடுங்க கொண்டு வராங்க ஏற்றி கொண்டு இறக்கி விடுவான். அப்படி இப்படி நல்ல உதவி. அப்ப நான் இங்க வந்த புதுசுல ஒரு கல்யாண வீட்டுல கண்டேன் அந்த பொடியல. நான் பயிரும் போன நேரம் ஆக்களை மட்டும் நான் அவனுக்கு கொஞ்சம் கலோசல்ல பிந்தி போச்சு. அவனுக்கு கொஞ்சம் கோல்வம் என்னோட. இதுல ஒரு விஷயம் இங்க லண்டன்ல சின்ன புள்ளைய பெரியாக்களை மதிக்கிறதே பேசிய பெரிய விஷயம். அவன் வந்து உங்களை பாக்க நீங்க சொல்லாடியோ கவலை அவனுக்கு நான் மரியாதை தம்பி நான் உன்ன மறந்துடா கலோசனாலும் இல்ல இல்லையா ஐயா நீங்கள் என்ன மறந்துட்டீர்கள் அப்படி. அப்ப எனக்கு ஒரே கவலை நான் நன்றி மறந்த சீவன் மாதிரி போனேனே. இவனை எங்கேயும் கண்டு வடிவா அவனை செலிப்ரேட் பண்ண வேணும் என்று நினைச்சு கொண்டு நான் போறேன். அந்த பொடிப்புள்ளதான் அடிச்சு கொண்டு அவர் பேங்க்ல அந்த வாக்குலை பேங்க்ல காசு அடிச்சு கொண்டு இருக்கிறார். அப்ப நான் பார்த்தேன் இவருக்கு போய் சர்ப்ரைஸா போய் தம்பி வெறிட்டு வாண்டு போட்டு அவருக்கு பின்னால பதுங்கி பதுங்கி போய் தம்பி அது அவன் இல்லையடா அதோட கருவலடா. அவன் நினைச்சான் நான் காசி அடிக்க வந்தது என்ன பிடிச்சு மொத்து மொத்து மொத்தண்டு. ஐயோ ராசா அதுல இருந்து மீளப்பட்ட வாடு நான். அப்ப நீங்க நோ நோன்னு சொல்ல வேண்டியானியாப்பா. ஐயோ அவன் நான் எனக்கு நோவுது நோவுதுன்றால் அவனுக்கு விளங்குதேடா. ஐயோ இது இப்படி காலை
இடத்துல பிரச்சனை அப்படிதான் இருக்கிறீங்களே ஒவ்வொரு அடியும் முறையும் தானே. சரி, அப்ப நீங்கள் முந்தி நல்ல ஒரு வாட்டசாட்டமான ஆளு, மிச்ச நல்ல வாட்டசாட்டமா இருக்கிறீங்க. முந்தி கொஞ்சம் இப்படி முதுகு சாட ஒரு கூணல் பிளான் உங்களுக்கு. அதை என்ன நிமிந்ததா அதை ஒரு சொல்லுங்க. அந்த பகுதியை கேளுடா, அது பெரிய கொடுமை. அப்ப நான் அங்க ஊர் பெரியாரிட்ட போய் கேட்டேன், எனக்கு இப்படி கனகாலமா அப்படி முதுகு கூணலா கிடக்கு, இதுக்கு எதுவும் ஆயுர்வேதமா இருந்து கிடக்கும், அந்த முறிவு தெரிவு. அவர் சொன்னார், இந்த மாவில புட்டும் மாட்டுல கறக்காத பாலும் எடுத்து குடியெடுத்து. ஐயோ, மாவில புட்டு கைக்கும் இல்லண்ணே. ஏடா கழுத, மாவில புட்டு தின்ன நான் என்ன கழுது நீ போட அவங்க பாடலிட்டு நான் வந்து. அப்ப நான் மனசு நேச மாட்ட வந்து சொன்னேன், நிச்சயப்பா எவன் சொல்றான் மாவில புட்டா வச்சு சாப்பிடட்டான், மாட்டுல கறக்காத பால் சாப்பிடும். மனசு சொல்லிச்சுது, நீங்கள் ஒரு செக்கு மாடு, மண்டைக்கு மண் தான் கிடக்கு, உங்களை கட்டினதுக்கு சிவலிங்கத்தை கட்டியிருக்கலாம். அது ஏன் அப்படி சொன்னவா? அது என்னண்டா மாவில புட்டு என்று சொன்னாலடாப்பா, மாவில புட்டை வச்சு சாப்பிட சேர்த்து மாவில புட்டு எனக்கு கேட்க இல்ல. அப்ப நான் என்ன மண்ணிலே விட்ட வச்சு சொன்னேன், சரியான உன் மண்டைக்குள்ள உண்டு மில்லியடா சிவலிங்கத்தை கட்டடா, சிவலிங்கம் கல்ல நினைச்சு சொல்லி இருப்பாவா? அடே அப்படி இல்லையடா, சிவலிங்கம் மட்டும் தான் அவள்கிட்ட மெச்சானா. அப்படி ஒரு முடிப்பு கிடக்குலையா? பாத்தீங்களா, அப்படி ஒரு முடிப்பு கிடக்கும். அவ்வளவு காலம் எனக்கு தெரியா, எனக்கே அந்த உடுப்பு இப்பதான் தெரியும். நீ இந்த உடுப்பை கொண்டு பிறகு விட்டுறாத வழி இல்லை. நான் ஒருத்தருக்கு சொல்ல மாட்டேன், ஒருத்தருக்கு சொல்ல மாட்டேன். அதுக்கு பிறகு நான் அப்ப அவள் மாவில முட்டை வச்சு தந்தாள், மாட்டுல கறக்காத பாலை நின்று குடிக்கிறதுண்டு. நான் ஒரு மாதிரி திங்க் பண்றேன், நானும் கொஞ்சம் பிரில்லியன் தான். நான் கண்டு எல்லா மொழியிலையும் திங்க் பண்றேன். திங்க் பண்ணி கொண்டிருக்கேன், பக்கத்து விட்டு மாட்டு பிள்ளையார் கண்டு பிள்ளையார் ஓடி போய் தாயிட்ட பாலை குடிக்கிறேன். நல்லா குடிச்சு கொண்டிருக்க எனக்கு விளங்கி விட்டது, இப்படி பாட்டுல கறக்காத பால் என்னண்டு கறக்காம குடிக்க வேணும். ஐயோ ரெண்டு போட்டு நான் பொட்டு கால தவண்டு 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 போய் கண்டு பிள்ளையோட விளத்தி போட்டு ஐயோ நான் முலையில பால வச்சு குடிக்க தொடங்கிட்டேன். அப்ப மாடு அப்படி இருக்கேக்க ஆசை யாரை விட்டுதடா. ஐயோ நான் பார்த்தேன், இந்த கண்டு குடிக்க என்ன செய்யறவர் அப்படி இப்படி இடிக்கிறவர் அல்லோ. ஆசை யார தமிழ் நான் ஒரு கடிச்சு பாப்போம் ரெண்டு போட்டு ஒரு நீதானடா நான் இடிச்சேனா. அப்ப நீங்க அடிக்க மாடு என்ன செய்யுது? காலாலே இடிச்சு விட்டுதடா மாடு. எனக்கு அண்டை உடனே முதுகு நிமிந்தது. பாத்தீங்களா, நல்ல ஒரு வைத்தியம் தான் சொல்றாங்களா. ஐயோ ஐயோ வேடா. சரி சரி, இதெல்லாம் போச்சு. அப்போ கணேசன் மாறி சொல்ல வலிக்கிறீங்க, எனக்கு இப்பதான் ஞாபகம். அடே கணேசன் வந்தவனா மிஞ்சியா? ஆனவன் அந்த கஞ்சல் கணேசன். ஐயோ இந்த ஆளே மா கஞ்சல், அதுக்கெல்லாம் கஞ்சல் பொருடி கரநேரமா இருக்கிற இஞ்சேப்பா என்ன கையில வேலையாவ இருக்கிறேன். தேத்தனி ஒன்று போட்டு கொண்டாரும். நான் அந்த காலமா போட்ட தேயிலைய புளிஞ்சு ஹீட்டர்ல காய போட்டுருக்கிறேன், அதுல போட்டு கொண்டு பாரும். அண்ணே அது சரி, ஏதோ சொன்ன மாதிரி கிடக்குது. அதை விட அது என்ன கையில வேலைன்னு சொல்றேன், அப்படி சமைச்சு கொண்டே இருக்கிறாவ. அவ எங்கடா சமைக்கிறது? நான் சமைச்சுக்கு மச்சு போட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி போட்டு தாவி உண்டு நீ வந்து அப்ப என்ன கையில வேலையை சொல்லி கொண்டே இருக்கிறீங்களாப்பா? அவ கையில வேலையிலேடா அந்த போன்ல வச்சு அந்த கேண்டி கிராஸ் பணத்தை தட்டி தட்டி விழுத்தி கொண்டு இருக்கிறா. அது கையில வேலையோடு கதை நேரமா சொல்லிக்கிறீங்களா? நீங்க கணேசன் கதையை சொல்லுங்க. அப்ப கணேசு வந்தான், நான் அவனை காண்ற நேரங்கள்ல இடக்கட சொல்றான், வாடாப்பா வீட்டை வாடாப்பா வீட்டை சொல்றான். சும்மா சொல்றானேடா. சொல்ல கடை நாங்கள் வந்திருந்திருவின. நான் சொல்லி முடிய அடுத்த நாள் வந்து விழுந்து விட்டாங்கடா வீட்டை. சரி அவன் வந்துட்டான் தானே. அப்ப நாங்கள் கதைச்சு கொண்டு இருக்கிறோம். கதைச்சு கொண்டு இருந்துட்டு நான் நல்ல நேரம் போட்டுது, இரவா போட்டுது. அப்ப நான் சொன்னேன், நீ கணேசு நீ கதைக்கிறத எனக்கு கேக்குதடா, நான் கதைக்கிறது உனக்கு கேக்கு. அதுக்கு என்ன பிறகு இந்த லைட்டு வீணா எரிவான், இதை ஓ பண்ணி போட்டு இருந்து கதைப்பமே கதைக்கிறீங்க. கரண்ட் காசு வீணும் தானே. ஐயோ பிரச்சனை இல்ல. அப்ப சரி லைட் ஓ பண்ணி போட்டு கதைச்சு கொண்டு இருக்கிறேன். கதைச்சு கொண்டிருக்க சாமா போச்சு. கணேசு நீயும் வந்து கர நேரமா போச்சு. அப்ப சரி போட்டு வா சொல்ல, அண்ணே அண்ணே நான் லைட்ட போடுறேன், நீ போட்டு வா லைட்ட போடுறேன். அண்ணே அண்ணே லைட்ட போடாது, லைட்ட போக மாட்டான் இல்லையடா. அவன் சொல்றான், அண்ணன் இருட்டுக்க நீங்கள் கதைக்கிறது எனக்கு கேக்குதானே, நான் கதைக்கிறது உங்களுக்கு கேக்குதானே. அப்ப இந்த வேட்டி ஏன் வீணா கட்டி வைப்பா, கட்டி கொண்டு மடிச்சு கலட்டி வச்சிருக்கிறேன், கலட்டி மடிச்சு வச்சுதானே பொதுவான நான் உடுத்துட்டு வரேன் சொல்றாங்க. கஞ்சல்
கஞ்சல் சொல்றது கஞ்சலுக்கு கஞ்சல கூடி போட்டி என்று பாருங்க ஒரு நான் இப்ப அவள்கிட்ட தேத்தனிய போட்டு அவள் கொண்டு வந்துருவாங்க இன்னொரு விஷயத்தை கேட்டுட்டு பாரு இந்த வீடு வாங்க போன இடத்துல அந்த வீட்டுக்காரன் முதல் அடிச்சோட அந்த வீடு அவங்க இந்த ஹோமவிஸ்தார வீடு ஆறதுக்கிடையில இவன் என்ற மச்சான் 2 ரூபான்னு வீட்டால வச்சு விட்டாரு அப்ப அதுக்கிடையில ஒரு தமிழாக்கள் அவங்க 3 பெட்ரூம் வீட்டை வாடகை கொடுக்கணும் ஆனா அவைய 2 பெட்ரூம் தானே எனக்கு தருவீங்க ஒரு பெட்ரூம்ல அவன் வீட்டு தளவாடம் எல்லாம் வச்சு பூட்டி போட்டு தர போயிடுமா அப்ப நான் பார்த்தேன் அவன் வாடகை கொஞ்சம் குறைவாத்தான் தமிழாக்கள் அப்படித்தானே வாடகை கொஞ்சம் குறைவாக்குறக்கெல்லாம் நான் ஓமன்னு சொல்லி போட்டேன் அப்ப நான் வந்து இந்த மனசு வினேச மாட்டேன் சொன்னேன் இப்படி 3 பெட்ரூம் வீடாமப்பா 2 பெட்ரூம் காசுக்கு தரீங்க அவங்க ஒரு ரூமுக்கு சாமான்கள் எல்லாம் பூட்டி வச்சு பூட்டி போட்டு தருவினமான அப்ப நேசம் அவள் பிரில்லியன் தானே அவள் சொன்னாள் இப்படி மொக்கு விளையாட்டு காட்டாத அவள் அந்த அறைக்குள்ள என்ன சாமான்களை வச்சிருக்கணும் கண்டத்துங்கள முதல் சாமான்களோட தான் நாங்கள் வீடு கொடுக்கிறோம் இவையும் அன்பர்னிச்சா குடுக்கணும் அப்ப சரி நான் பின்ன திருப்பி போறேன் அவள்கிட்ட அவள் தமிழ் பட்டு அவள் உயரமான நல்ல வெள்ள வடிவான பட்டு அவ வார ஒரு மேல சீதானவோ அவ வார பிரியன் காரணம் கொஞ்சம் மெல்லாதி மெல்ல அவரோட எனக்கு என்ன அவளான வீடு கொடுக்க அப்ப சரியோட நான் அவட்ட போய் கேட்டேன் இந்த ரூமுக்குள்ள என்னென்ன சாமான்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரிய வேணும் அவ பணக்கண்டு ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க இதுல உள்ள சாமான்கள்லாம் இருக்கு அப்ப சரி முடிஞ்சுதான் விளைச்சு நான் கொண்டே அந்த கொண்டே நேசமாட்ட கொடுத்தா நீங்க பாக்கல உள்ளுக்குள்ளே அப்ப நேசமா விடுறாள் அதான புள்ளைய அவள் சொல்றாள் அவையில் இல்லாத சாமான்களை அதுல எழுதி வச்சிருந்தா என்ன செய்வியாள் அது சரியான நீங்கள் அதை திறந்து என்னென்ன சாமான்கள் செக் பண்ணிட்டோ வந்திருக்கு என்னப்பா கப்பல் பார்த்த சேவன் மாதிரி திரியுறீங்களா போட்டு நான் போறேன் திருப்பி போறேன் அவ வாரேன் அவள் வேற நான் ஒன்றும் கேட்க இல்லையடா கேட்டேன் இந்தியா தங்கச்சி உங்களோட சாமான திறந்து காட்டுறோம் நான் பார்க்க வேணும் மனசு சொல்லித்தானேடா விட்டாரு அடியண்டா புருஷன்காரன் எனக்கு போட்டு அடியண்டா அடிச்சு அவனாவது அடிச்சா நான் வெட்டி போட்டுல என்ன சொல்லுவாங்க நான் வந்து ரூம்ல இருக்க சாமான்களை என் பார்க்க வந்தேன் போது அடிச்சிருக்கேன் அப்ப என்ன உங்களுக்கு விளங்க இல்லையே சரியா விளங்குற டைம் தான் போட்டு வாரேன் இந்த ஓகே 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 எல்லாரும் ஸ்டாண்டிங் காமெடி பார்த்திருக்கிறோம். சிட் டவுன் காமெடியில சிறந்த காமெடி சிட் டவுன் காமெடி.